இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி ஸ்குவாடில் இருந்து நீக்கப்பட்ட 2 முக்கிய வீரர்கள். புதிய இந்திய அணி ஸ்குவாடை அறிவித்த பிசிசிஐ. கடும் அதிர்ச்சியில் இங்கிலாந்து அணியினர். அதாவது கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் வருகின்ற 19ஆம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது. இந்த தொடருக்கான வீரர்களின் பட்டியலை அனைத்து அணிகளும் ஏற்கனவே அறிவித்து விட்டன. இந்த நிலையில் வீரர்கள் யாராவது காயம் அடைந்து அவர்களுக்கு பதிலாக மாற்று வீரரை அறிவிக்க வேண்டுமென்றால் அதனை வருகின்ற 11ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என ஐசிசி இறுதிக்கெடு விதித்து இருக்கிறது. இந்த நிலையில் இந்திய அணியின் நட்சத்திர பவுலர் பும்ரா வந்துட்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் களமிறங்குவது என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இதனால் பும்ராவுக்கு பதிலாக முகமது சிராஜை இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் பந்து வீச்சில் மிகவும் சிறப்பாக செயல்பட்ட வருண் சக்கரவர்த்தியை சேர்க்க வேண்டும் என இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் முடிவெடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக தற்போது அனைத்து அணிகளும் தற்காலிகமான ஒரு அணியைத்தான் தேர்வு செய்து ஐசிசிக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இதனால் இறுதிக்கட்ட வீரர்களின் பட்டியல் வருகின்ற 11ஆம் தேதிதான் முழுமையாக அறிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் நடைபெற்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் சிறப்பாக விளையாடிய அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சிவம் துபே மற்றும் வருண் சக்கரவர்த்தி என இந்த 4 பேரில் திலக் வர்மா மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகிய இருவருக்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என கௌதம் கம்பீர் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. எனவே இந்த இருவரும் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடுத்து தொடங்க இருக்கும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இந்த இருவருக்கும் வாய்ப்பு கொடுக்க பிசிசிஐ முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் இவர்கள் இருவருக்கு பதிலாக யாருக்கு ஓய்வு கொடுக்கலாம் என்றும் பிசிசிஐ யோசனை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் நம்ம வருண் சக்கரவர்த்தி மற்றும் திலக் வர்மா ஆகிய இருவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என எடுக்கப்பட்ட முடிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.